எல்லாருக்கும் ஹைங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் அண்ணா நகர் வைடூரை சாலை. இந்த இடத்துல நம்ம ஒரு 5 kW ஆன் கிரிட் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவாலிட்டியாக இந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சோலார் சிஸ்டம் போட போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இந்த வீட்டுக்கு ஏன் 5 kW சூஸ் பண்ணோங்கிறத சொல்லிடுறேன். சாரோட இபி தேவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 யூனிட் பக்கம் தேவைப்பட்டுச்சு. நாங்கள் ஃப்யூச்சரை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த இதில் ஒரு 5 kW இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 யூனிட் வரைக்கும் சாலிடாக உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் உங்களோட இபி பில் கண்டிப்பாக 90% வரைக்கும் குறையும். வெறும் நெட் மீட்டரிங் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி தான் இந்த சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சார் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் ஸ்பேஸ் நிறையாவே இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். அது ஏன் சூஸ் பண்ணோங்கிறத டீட்டெயில் இப்போ நான் சொல்கிறேன். சாரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான ரூஃப் டாப் ஒன்று இருக்குது. இந்த ரூஃப் டாப் பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் பேனலோடு இருக்குது. இது மூலிமா வந்து உள்ளே இருக்க டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற ரீசனுக்காக சார் வந்து இது மேலே சோலார் பேனல் போட்டோம்னா ஹீட்டு குறையும் அப்படிங்கிறத யோசிச்சுருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் இதை கவர் பண்ண மாதிரி சோலார் பேனல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் வந்து நார்மலாக எல்லாமே ரெடிமேடாக எவ்வளோ அவைலபிள் இருந்தாலும் இது நம்ம இந்த ரூஃப் கார்டனை கவர் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக பண்ணுறதுக்காக முடிவு பண்ணிட்டோம். இது கஸ்டமைஸாக பண்ணுறதுங்கிறத விட இது ரொம்ப குவாலிட்டியாக வரணும். அதனால் இதில் ஒவ்வொரு ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா JSW பிராண்ட்லேருந்து 2 mm திக்னஸ். இது எல்லாமே ஸ்கொயர் டியூப். ஆக்சுவலாக ஒவ்வொரு பேனல் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப்லேயே போட்டிருப்போம். இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸில் ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்கிறது எல்லாமே ட்ரெஸ் ஒர்க். இந்த வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணுன்றதுக்காக இங்கே கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலோட மொத்த வெயிட்டும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சரை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுன்ற விதத்தில் ஹை ரைஸுங்கிறதுனால 2 காங்கிரீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் லெக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே கம்ப்ளீட்டாக காங்கிரீட் ஒர்க் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு வந்து பீச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்றனால ஸ்ட்ரக்சர் துருப்பு பிடிக்கக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக ப்ரைமரும் அதுக்கு மேலே பிளாக் பெயிண்ட்டும் அடிச்சிருக்கோம். இது ரொம்ப ஃபினிஷிங்காக வந்திருக்கு இந்த வீட்டுக்கு. ஏன்னா இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி எர்த்திங் ஃபெசிலிட்டி பண்ணியிருந்தாலும் அது எந்தளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா சோலாருக்காக ஒரு டிசி எர்த்திங்கும் ஒரு ஏசி எர்த்திங்கும் பண்ணியிருக்கோம், செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம். இது இந்த ஏசி ஒயரிங் முதற்கொண்டு நம்ம 6 mm தான் பண்ணியிருக்கோம். இது இந்த வீட்டுக்கு ரொம்ப நல்ல எர்த்திங் சிஸ்டத்தை கொடுக்கும். நம்ம இன்வெர்ட்டருக்கு ரொம்ப சேஃப். இந்த வீட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார் ஹாஃப் கட் மோனோபர் டெக்னாலஜியோட 545 வாட்ஸ் மாடல். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீட்டோட இபி மீட்டர் பக்கத்தில் தான் நம்ம இன்வெர்ட்டர் வைப்போம். ஆனால் இந்த வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் கார்டன் கீழே வச்சுருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இபி போர்டுக்கு பக்கத்தில் இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் இல்லை. ரெண்டாவது கொஞ்சம் ப்ரைவசியாகவும் ஃபீல் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா ரூஃப் கார்டன் கீழே வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம இபியில் தனியாக பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருந்தது. அந்த டைமில் இபி ஸ்டாஃப் உடனே நம்ம வீட்டு விசிட் பண்ணிட்டு இங்கே வைக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் முடிவு பண்ணது தான் இந்த வீடு ரொம்ப குவாலிட்டியாக வரணுங்கிறதுக்காக ஸ்ட்ரக்சர்லேருந்து பேனல்லேருந்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து தான் பண்ணோம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். பாலிகேப் பிராண்ட்லேருந்து 6 mm. இது ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்ட்ரக்சர் வந்து நான் ஒரு பிளான் கொடுத்துருந்தேன். இந்த ரூஃப் கார்டனை கவர் பண்ணி போடணுங்கிறத எங்களோட வெல்டருக்கு ஃபேப்ரிகேட்டருக்கு நான் ஐடியாவாக கொடுத்துருந்தேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த இடத்த ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தாரு. இது மூலிமா எங்களுக்கு பேனல் செக் பண்ணுறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்ட்ரக்சர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேனல் மவுண்டிங் பண்ணுற ஒர்க்கு பண்ணுறதுக்காக வந்துருந்தோம். பேனல் மவுண்டிங் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த ரூஃப் கார்டனுக்கு மேலே உள்ள கிளாஸு, இந்த கிளாஸை டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறது எங்களுடைய கன்சிடரேஷனாக இருந்துச்சு. அந்த டைமில் எங்கள் டீம் மெம்பரோடு நாங்கள் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த இந்த டாஸ்க்கை எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட இன்வெர்ட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரூஃப் கார்டன் ஸ்பேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக ACDP DCDPன்னு 2 டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக பாலிகேப் பிராண்டில் தான் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டாலேஷனை ரொம்ப அற்புதமாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இபி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மீட்டரும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த சிஸ்டத்தை ஆன் பண்ண அடுத்த நாள்லேருந்து சும்மா சூப்பராக இருக்குது. ஒரு நாளைக்கு 6 யூனிட்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுது. இதோடைய ரெகுலர் அப்டேட்ஸை சார் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதாவது மொபைல் ஆப் மூலம் இன்றைக்கு எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகிருக்கு, 32 யூனிட்ஸ் 31 யூனிட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 33 யூனிட்ஸ் வரைக்கும் இந்த சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இதோடைய டேட்டாவுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். நம்ம ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண 5 kW ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கும் கஸ்டமைஸாக எங்களால் இதே போல் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தர முடியும். உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி டு கடலூர் மெயின் ரோட்டில் RR பில்டிங் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் இருக்குது. நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் உங்களை ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸான சோலார் பேனலை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தரோம்.